இந்த மக்களே, போர்டு தெரியுதா? ராமநாதபுரம், நாகப்பட்டினம், காரைக்குடி. திருவையாறு பைபாஸ். மேம்பாலம் ஏறுதா, லெஃப்டில் கீழே போனால் திருவையாறு டவுன். அப்படியே பிரிட்ஜுக்கு அப்படியே பாலத்தோடு ரைட்டில் போனோம்னா திருக்காட்டுப்பள்ளி திருவையாறு ரோடை தாண்டி கீழே இறங்கினோன்னா காவேரி பாலம் வரும். இந்த ரோடு முன்னாடி இல்லாதப்ப அவ்வளோ சிரமமாக இருந்துச்சு. திருவையாறு உள்ள அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். இப்போ இது போட்டதுக்கு அப்புறமும் டிராஃபிக் இருக்குது, ஆனால் ஒரு 50% குறைஞ்சிருக்கு. இது காவேரி பாலம், அவ்வளோதான். இதுதான் பாலம், கீழே காவேரி ஆறு ஓடுது. இப்படி இப்போ ஒரு வண்டி போணுச்சா, இங்கிட்ட ஒரு வண்டி போகுது, இந்த ரோட்லலாம் போகுது வருது. இப்போ இங்கேருந்து ஆஹா செம மின்னல், மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாயந்தரமே மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு. இது நேராக போனால் தஞ்சாவூர். இப்போ இது அரியலூர்லேருந்து இந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணுறேன். அங்கே ஒரு பைக் வருதா, இந்த இடத்துல கட் பண்ணணும். இங்கே ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் போனாலும் திருவையாறு உள்ளே போயிடும். இதுதான் உள்ளே போகிற ரோடு. சும்மா டெரரான ரோடு இது. ஒரு அதிபயங்கர சாலை, அவ்வளோ பில்டப்லாம் இல்லை, த்ரில்லாக இருக்கும். அவ்வளோதான். இதோட நான் பார்த்ததோட பைக்கு வண்டி எதுவும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்காது. இது இந்த இடத்துல ஒரு நடுப்படுகை அப்படின்னு ஒரு ஊர் வரும். ஆக்சுவலாக மணி கரெக்டாக 12 காமிக்கவா? அப்படியே பாருங்கள், ஃபுல் ஜீரோவில் இருக்கா. இதுதான் 12 12:01. இப்போ இதெல்லாம் வீடு இருக்கு இங்கெல்லாம். ஒரு கோவில், விநாயகர் கோவில், முருகன் கோவில். மாடு கட்டியிருக்கு, வண்டி நிற்கிது, ஆட்டோ நிற்கிது. இதெல்லாம் இந்த வீடு இருக்கிறதெல்லாம் இன்னொரு 2-3 நிமிஷத்தில் அவ்வளோ 2-3 நிமிஷத்தில் வீடு இருக்க ஏரியாவெல்லாம் தாண்டிடுவோம். ஸ்பீட் பிரேக்கர். இதுதான் இந்த ஏரியாவோட மெயினான இடம், ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி. பிள்ளையார் கோவில், நடுப்படுகை.
பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சா இந்த ரோடு இன்னும் டெரராக இருக்குமே. அப்பா பெரிய ஆச்சரியமாப்பா, ஒரே ஒரு வண்டி. ஒத்த ரோடு. எல்லாம் ஓகேவா தான் இருக்கும். இந்த இடம்லாம் நடுவில் பயங்கர த்ரில்லாக வரும். எனக்கு தெரிஞ்சு பனி பெய்யுதுன்னு நினைக்கிறேன். வெளியில் கண்ணாடி அப்படியே பூத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இதோட லாஸ்ட் இந்த இடத்துல லைட் எரியுதா? இதோ அங்கே ஒரு குட்டியான வண்டி நிற்கிது. இது ஒரு வீடு லாஸ்ட்டு ரைட் சைடில். இங்கே லெஃப்டில் முன்னாடி ஒன்று தெரியும், அது ஒன்று. இன்னொன்று இருக்கும் பாருங்க இந்த இடத்துல. இந்த லெஃப்டில் இருக்கா லைட் எரியுது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு வீடு, ஒரு ஆள், யாருமே இருக்க மாட்டாங்க இனிமே. பயங்கர த்ரில்லாக இருக்கும் இந்த ரோட்லலாம். மேக்சிமம் இப்போதையாவது ஏதோ ஒரு வண்டி ஒன்று போகுது வருது. ஆரம்பத்துலலாம் எதுவுமே கிடையாது. பாருங்க நல்லா மழை பெஞ்சிருக்கா. சைடில் எங்கேயோ டிராக்டர் உள்ளேருந்து ஏதோ லோடு எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதோட டயரில் ஒட்டின மண்ணெல்லாம் ரோட்டில் பட்டு ஃபுல்லாக சேறு சகதியாக இருக்குது. ஃபுல்லாக சேறு சகதியாக இல்லை, மண் ஒட்டி மழை பெஞ்சு அப்படியே பரப்பி வச்சுருக்கு எல்லாத்தையும். இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டெரர் ஏரியாவாக இருக்கும். விலங்குகள்லாம் எதுவும் கிடையாது இந்த ரோட்லலாம். காட்டு விலங்குகள் அது இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முயல் இருக்கும், எப்பயாவது பார்த்துருக்கேன். நரி பார்த்துருக்கேன். பாம்பு இருக்கும், எல்லா பாம்பும் இருக்கும். கண்ணாடி விரியம் பாம்பு தான் நிறையா இருக்கும். ரொம்ப எப்பயாவது ரேராக பார்க்குறது உண்டு அதெல்லாம். மற்றபடி இங்கே ஒன்றும் பெரிய இதெல்லாம் இருக்காது. இந்த ரோடு எப்படி எவ்வளோ ஆள் நடமாட்டமே இல்லாத ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தோன்னே அன்னைக்கு ஒரு நாள் வந்தேன், வீடியோ எடுக்க முடியல. என்ன பிரச்சனைன்னா இது இல்லை, நல்ல கண்ணாடியெல்லாம் ஒழுங்காக கழுவலை. அப்போ ஃபோன் எடுக்கலை. பாதிக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் அதை எடுக்கலை. இப்போயே வெளியில் பனி பெய்யுதுன்னு நினைக்கிறேன். கண்ணாடியெல்லாம் பூத்துக்கிட்டே இருக்குது. வைப்பரை போட்டுற வேண்டியதான்னு நினைக்கிறேன். கிளியர் ஆயிடுச்சு. இந்த ரைட் சைடில் ஓடுறது தான் காவேரி. இதோ இங்கே தெரியுதா உங்களுக்கு அகலமா? இது காவேரி பக்கத்துலே. அப்படியே பயமாக இருக்கும்.
இருக்கும். நம்ம போகிறதுக்கே நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். 7-8 மணிக்கு மேலே யாரும் பைக்கு இதெல்லாம் இப்போ வராங்க. 8-9 மணி வரைக்கும், 10 மணி வரைக்கும் கூட ரஷ்ஷாக இருக்குது. 6 மணியோட அந்த மக்கள் நடமாட்டம் பெருசாக உள்ளது குறைஞ்சிரும். ரொம்ப ரேராக ஒருத்தர் 2 பேர் 10 மணி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. 10 மணியோட எல்லாம் க்ளோஸ்டு. இப்போயாவது பரவாயில்ல, எப்போயாவது நைட்டில் வெளியில் போகிற வண்டியெல்லாம் இங்கிட்டு வரதெல்லாம் இருக்குது. இப்போ நானே வெளியில் போயிட்டு 12 மணிக்கு தான் வர்றேன். அந்த மாதிரி இங்கேருந்து லோடு எடுத்துகிட்டு போகிற வண்டியெல்லாம் வெளியில் போயிட்டு வர வண்டியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது 1-2 தான் வருமோ தவிர முக்கியமான வேலையாக வெளில போகிறவங்கெல்லாம் வந்துடுவாங்க. பாருங்க, இந்த இடம் எவ்வளோ ஒரே ஒரு கார் மட்டும் தான் போகும் இந்த இடத்துல. 2 சைடும் செடி அப்படியே படர்ந்துருச்சு. இது எப்படி இருக்கு பாருங்க, யாருமே இல்லாமல் இந்த ரோடு. ஒரு லைட் வெளிச்சம் கிடையாது. ஒரு லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இதே மாதிரி டைமுக்கு நான் பைக்லேயும் வந்திருக்கேன் இந்த ரோட்லலாம். இதுவே எப்படி இருக்குன்னா பைக்கில் வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க. பயங்கரமான சாலையில் பயணம் அப்படிதான் போடணும். இல்லைன்னா டெரர் ரோட் ட்ரிப் மிட்-நைட் 12 o'clock அப்படின்னு போடணும். அவ்வளோலாம் பில்டப்லாம் கொடுக்க தேவையில்லை. சும்மா ஏதோ எடுக்கணுமேனு எடுத்துக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நீ எதுக்கு பனி பிஞ்சிக்கிட்டே இருக்கு? மறைக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போதான் கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணேன், தண்ணி ஊற்றி கழுவுனேன். வெளியில் பனி ஜாஸ்தியாக இருக்கு. மழை பெஞ்சிச்சு, ஆனாலும் அப்படி தானே இருக்கு. பெஞ்சிருக்கு முன்னாடி. பெரிய மழையா இல்லை, இது பெரிய மழையா பெய்யல, பார்த்தா தெரியுது. இந்த இடம் இருக்கே, இதுக்கு இங்கிட்டு வர்றதெல்லாம் பகலில் எல்லாரும் இருப்பாங்க. எல்லா பக்கமும் 2 பக்கமும் விவசாயம் தான். வாழை, கால்வா இருக்கு, செங்கல் சூளை இதெல்லாம் இருக்கு. எல்லாம் நைட்டில் தான். இந்த இடம் பகல்லே இருட்டாக இருக்கும். அந்த தூரத்தில் ஒரு கருப்பு இருட்டாக தெரியுதா, அந்த இடம் பகல்லே இருட்டாக இருக்கும். இந்த இடம் வெளியூர் பசங்களாம் வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் நடத்துவானுங்க இந்த இடத்துல. ஃபுல்லாக மரம் மறைச்சிரும். வெயில் இதே வராது, உள்ள வெயிலே உள்ளே படாது. எல்லா இடமுமே அந்த இடத்துல நிழலாக இருக்கும். அதனால் ஒரு இருட்டாக இருக்கும், டார்க்காக தெரியும் நைட் பகலில் பார்த்தாவே. ஏதாவது ஒன்று பாத்திர மாட்டோமான்னு பார்க்குறேன், எதுவும் பார்க்கல. முன்னாடி வரும்போதெல்லாம் முயல் கிராஸ் பண்ணியிருக்கு இந்த ரோட்டில், பண்ணியிருக்கு. பன்னி இருக்கு. இந்த இதெல்லாம் பாருங்களேன், இந்த வண்டி உள்ளே போகுமானே சந்தேகமாக இருக்குது. மழை பெஞ்சு எல்லாம் ரோட்டில் படர்ந்து கிடக்கு இந்த செடியெல்லாம்.
எப்படி இருக்கானா க்ரீனாக சூப்பராக இருக்குல்ல. ஆனால் நிறைய பேர் வரமாட்டாங்க பயந்துக்கிட்டு. இந்த ரோட்டில் நிறைய பேர் எங்கள் ஊரில் இருக்கவங்களே பாதி பேர் இதுலலாம் வரமாட்டாங்க பயந்துக்கிட்டு. ஐயோ ஒரு நைட் ஆகிடுச்சு, லேட் நைட் ஆகிடுச்சு, இந்த ரோட்டில் பயம் ஒன்று, பேய் கிடக்கு, பூதம் கிடக்கு, அது கிடக்கு, இது கிடக்குன்னு வருவோம். இந்த சைடில் இருக்க கொட்டாயெல்லாம் வந்து இலை கட்டுற கொட்டாய். இதெல்லாம் பகலில் ஆள் இருப்பாங்க எந்நேரமும் இதுக்கு எங்கிட்டலாம் எப்போதுமே. இந்த ஷெட்டு இதெல்லாம் வெட்ட வெளியாக இருக்கவும் நல்லா பனி பெய்யுது, மரம் இருக்க இடத்துல கிளியராக இருக்குது. இந்த இவன்கள்லாம் போவானுங்கள்ல இருக்காங்க இப்போ சில யூடியூபர்ஸ் எல்லாம், அங்கே பாருங்க பேய் இருக்கு, இங்கே பாருங்க பேய் தெரியுது. அந்த பேய் பார்த்தா பக்கத்துலலாம் வராது, இவங்க போனால் அது ஓடிடும், இவங்க பக்கத்தில் போனால் அது ஓடிடும். இல்லைன்னா வந்து இங்கே ஆச்சு ஒரு பக்கம் தூரத்துலேருந்து எட்டி பார்க்கும். இது என்ன என்ன என்னையிலங்கடா ஃப்ராடுன்னு தான் சொல்லுவேன் நான். அதெல்லாம் எனக்கெல்லாம் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியா இருந்தால் நான் என்னைக்காவது பார்க்கணுன்னு தான் இருக்கேன். பார்த்து வா, உட்காந்து பேசுவோம், வா, என்ன தான் உன் பிரச்சனை, ஏன் தூரத்தில் நின்று எல்லாத்தையும் பயமுறுத்துற, வா உட்காரு, வா அங்கே வா, என்ன நாங்கள் வந்தால் நீ ஓடுற, எங்களை பார்த்து நீ பயப்படுறியா இல்லை உங்களை பார்த்து இவங்கெல்லாம் பயந்து ஓடுறாங்களா, என்ன பேச்சுவார்த்தை நடத்திடுவோம், உட்காந்து வா அப்படின்னு உட்காந்து பேசிடுவோம். எனக்கு அதனால நான் துளி கூட நம்பிக்கை கிடையாது. சும்மா இவங்கெல்லாம் ஏதோ வீடியோ கண்டென்ட்டுக்காக பண்ணிகிட்டு இருக்கானுங்க அவனுங்களாம், அவ்வளோதான். நம்ம அதனால் நம்ம கோவப்பட்டெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம அதெல்லாம் கடந்து போயிடணும், நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு. இங்கெங்கேயோ பாலடைஞ்ச பங்களாவில் போய் வீடியோ எடுக்கிறது, அதை பண்ணுறது, எப்பா இதை போய் வந்தேன்ல, ஏதாவது ஒன்று இருந்தால் இந்த வீடியோவிலே காமிங்க, இந்த வீடியோவிலே கேப்சர் ஆகிருக்கும், இந்த வீடியோவில் இருந்திருக்கும்ல. இல்லை நானே தான் எங்கேயாவது வந்தேனா மறைச்சேன். இதெல்லாம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் அவங்க பார்த்தாங்க சுத்தம். இந்த இதெல்லாம் பார்த்தாவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். இவ்வளோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வீடு, அங்கே லாஸ்ட்டு வீடு, இங்கே ஃபஸ்ட்டு வீடு. ஆல்மோஸ்ட் நம்ம மக்கள் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஆமாம், இவங்க இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்படியே இதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவானுங்க. பாருங்கள் இந்த ரோடு டெரராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, இந்த ரோட்டில் பேய் நின்றுச்சு, நீ எங்கேயாச்சும் அது நின்றுச்சு இது நின்றுச்சு நீங்கள் கவனிச்சிங்களான்னு சொல்லிட்டு தூரமாக எங்கேயா ஜூம் பண்ணி எதையாவது ஒன்றை போட்டு இவங்களே ஏதாவது கிரியேட் பண்ணி பாருங்கள். இந்த அப்படியே எடுத்தேன், அப்படியே இதை போட்டு விட்றேன். இதில் ஏதாவது இருக்குதான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. உலகத்தில் அப்படியெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நாமளும் ஆல்மோஸ்ட் மக்கள் இருக்கிறதுக்கு வந்துட்டோம், எதுவும் பார்க்கல, எதுவும் இல்லை. அதுக்காகலாம் இந்த வீடியோ எடுக்கலை, அதெல்லாம் பொய் ஃப்ராடு பித்தலாட்டங்கிறதுக்காகலாம் எடுக்கலை. ரோடு டெரராக இருக்கும், நைட்டில் பார்த்தா இப்படி தான் இருக்கும். நிறையா நாள் வந்திருக்கேன், எப்போயாவது வீடியோ எடுக்கணும்னு தோணும், எடுக்க முடியாமல் போயிடும். அது இன்றைக்கி எடுத்தேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அவ்வளோதான், வந்தாச்சா. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதை அப்படியே போடுறேன் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த எங்கே போகிறோமோ அதை விளாகாக எடுத்து அப்படியே போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், நன்றி, வணக்கம்.